வச்சிடலாம். அதுக்கு நீ அஜய் கிருஷ்ணா மகளா இருக்கணும். அம்மாடி, ஹாஸ்பிட்டல்லையே உங்ககிட்ட சொன்னதுதான், நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இந்த குடும்பம் பழைய மாதிரி சந்தோஷமான குடும்பமா மாறணும். பொறுப்பு உங்ககிட்ட தாமா இருக்கு. இதெல்லாம் வெறும் போட்டோ இல்லம்மா, அதுல ஒரு அழகான காலம் உறைஞ்சிருக்கு. இந்த படங்கள்ல தான் உங்க அப்பா ஒரு மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த அன்பான அப்பாவை, என்னோட மகனை மீட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தாமா இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். என்னம்மா, நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையா. அந்த ரெக்கார்ட் எல்லாம் நான் ஆடிட்டர் கிட்ட கொடுத்துட்டேங்க. சரியானா ஆதி, போலாமா? போலாம்ப்பா. ட்ரெஸ் பிரமாதமா இருக்கு. ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல. கண்ணை நம்ப வேண்டாம் ஜெமினி, உன் கண்ணமாவ நம்பலாம். உன் ஒருத்திய மட்டும்தாமா நான் நம்பி இருக்கேன். தாத்தாவை கூட இருந்து பாத்துக்காம நீ எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு. ஆபீஸ்கா? எந்த ஆபீஸ் கண்ணு? பாட்டி, ஏகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இனிமே நானும் இன்வால்வ் ஆக போறேன். ரொம்ப சந்தோஷம். நானும் ஜெமினியோட சன், ஏகேயோட வாரிசு தானே. இவ ஏதோ பிளானோட பேசுற மாதிரி தெரியுது. வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகி அவனுங்க கூட சுத்துறதுக்காக பிளான் பண்றாளோ? அவசரப்படாத ஆதி, எப்படி இருந்தாலும் உன் கூட தானே வரப்போறா, உன் பார்வையில தானே இருக்க போறா. எல்லாத்தையும் நெகட்டிவாவே யோசனை பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். ரஞ்சனி, நீ மாறணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இவ்ளோ சீக்கிரம் உன்கிட்ட மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஐ எம் வெரி ஹாப்பி ரஞ்சனி. இப்படி உன்னை பாக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளவோ நிறைவா இருக்கு. பானு, பிசினஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது. என்னங்க? என்னோட கம்பெனில யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். உன் கம்பெனிக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நீ மட்டும் அத முடிவு பண்ண முடியாதுப்பா. நீ மேல் மாடி கட்டணவன் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா பேஸ் மட்டம் போட்டவன் நான் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ்ங்கிற முறையில சொல்றேன். ரஞ்சனிக்கு ஏகே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனில எல்லா உரிமையும் இருக்கு.